அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. ஆவணி மாதம் 6ஆம் தேதி. இன்று வளர்பிறை தசமி திதி. அதிகாலை 3:35 வரை தசமி திதி இருந்தது. அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது. கேட்டை நட்சத்திரம் மாலை 5:15 வரை இருக்கிறது. அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்று சித்த யோகம் இருக்கிறது. இன்றைய நாளில் சந்திரன் முதலில் விருச்சிக ராசியிலிருந்து பிற்பகல் 3 மணியளவில் தனுசு ராசிக்கு செல்கிறார். அதனால் பகல் 3 மணி வரை மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. பிற்பகல் 3 மணிக்கு பிறகு ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் சிம்ம ராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் புதன் மற்றும் குரு கடக ராசியிலும் சுக்கிரன் கன்னி ராசியிலும் சனி மீன ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் இருக்கின்றனர். இந்த கிரக நிலைகளுடன் சந்திரனின் இன்றைய ராசி மாற்றத்தையும் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்களின் தாக்கத்தையும் வைத்து இன்றைய ராசிபலன்களை பார்க்கலாம். இன்றைய நல்ல நேரத்தை பார்த்தோமென்றால் காலை 7:45 முதல் 8:45 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரையும் நல்ல நேரம் இருக்கிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்று கிழக்கு திசையில் சூலம் இருப்பதால் அந்த திசையில் பயணம் செய்ய வேண்டியவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. பரிகாரமாக தயிர் எடுத்துச் செல்லலாம். சனிக்கிழமையான இன்று அவசரத்தை விட பொறுமையும் திட்டமிடுதலும் முக்கியமாக இருக்கும். குறிப்பாக சந்திரன் ராசி மாறும் நேரத்தை மனதில் வைத்து முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது. இப்போது இன்றைய கிரக நிலைகளையும் சந்திரனின் நிலைப்பாட்டையும் சந்திரன் செல்லும் நட்சத்திரத்தின் தன்மையையும் அடிப்படையாக வைத்து 12 ராசிகளுக்கான ராசிபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று பகல் 3 மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் நாளின் முதல் பகுதியில் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் திட்டமிட்டபடி சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். குறிப்பாக பணம் ஆவணங்கள் மற்றும் முக்கியமான பேச்சுகளில் கவனக்குறைவு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரத்தின் தாக்கம் இருப்பதால் ஒரே விஷயத்தை ஆழமாக யோசிக்கும் நிலை ஏற்படலாம். ஆனால் அந்த சிந்தனையை கவலையாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளிடம் தேவையில்லாமல் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். உங்களுடைய வேலை சரியாக இருந்தாலும் அதை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சூரியனும் கேதுவும் உங்கள் 5ஆம் இடத்தில் இருப்பதால் குழந்தைகள் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக சில விஷயங்களை மீண்டும் பரிசீலிக்க வேண்டியிருக்கும். ஊகமாக பணம் போடுவது போன்ற விஷயங்களில் இன்று எச்சரிக்கை தேவை. செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சி செய்யும் திறன் இருக்கும். ஆனால் கோபத்துடன் செயல்பட்டால் அதே முயற்சி பிரச்சனையாக மாறலாம். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சந்திரன் 9ஆம் இடத்திற்கு செல்வதால் மனதில் இருந்த அழுத்தம் குறையும். தூரப் பயணம் ஆன்மீக சிந்தனை பெரியவர்களின் ஆலோசனை போன்றவை மனநிம்மதியை தரலாம். பண விஷயத்தில் இன்று சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையில்லாத செலவுகளை பிற்பகலுக்கு பிறகு கட்டுப்படுத்த முடியும். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் கோபத்தில் பேசாமல் அமைதியாக பேசுவது நல்லது. மாணவர்கள் முதல் பாதியில் கவனம் செலுத்த சற்று சிரமப்பட்டாலும் பிற்பகலுக்கு பிறகு படிப்பில் தெளிவு கிடைக்கும். உடல் நலத்தில் மன அழுத்தம் மற்றும் தூக்கக்குறைவு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பாதியில் எச்சரிக்கையும் பிற்பகலுக்கு பிறகு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கும் நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று பகல் 3 மணி வரை சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டாண்மை வாடிக்கையாளர் தொடர்பு மற்றும் குடும்ப உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்களுடன் இணைந்து செய்யும் வேலைகள் மூலம் நல்ல முடிவு கிடைக்கலாம். தனியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க முயற்சி செய்வதை விட சரியான நபர்களுடன் இணைந்து செயல்படுவது நல்லது. செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணம் தொடர்பான பேச்சுகளில் வேகம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் பிரச்சனையை உருவாக்கக்கூடும். சூரியன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாகனம் மற்றும் குடும்ப வசதிகள் தொடர்பான செலவுகள் வரலாம். புதன் மற்றும் குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் மூலம் ஒரு பயனுள்ள தகவல் கிடைக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திற்கு செல்வதால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அதன் பிறகு முக்கியமான முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவை.
மாலை நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல், புதிய ஒப்பந்தம், பெரிய முதலீடு போன்றவற்றை அவசரமாக செய்ய வேண்டாம். மூலம் நட்சத்திரத்தின் தாக்கம் தொடங்குவதால் பழைய விஷயங்களை விட்டுவிட்டு புதிய வழியை தேட வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். ஆனால் முடிவெடுப்பதற்கு முன் நன்றாக சிந்தியுங்கள். குடும்பத்தில் அமைதியை காப்பது முக்கியம். கணவன் மனைவி இருவரும் தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் மாலை நேரத்தில் படிக்கும் போது கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பாதி நல்ல ஒத்துழைப்பையும் பிற்பகலுக்குப் பிறகு நிதானம் தேவைப்படும் சூழலையும் தரும் நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகள் மற்றும் போட்டி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகலாம். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த ஒரு வேலை மீண்டும் வேகமாக நகரும் வாய்ப்பு உள்ளது. செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தைரியமும் செயல்படும் வேகமும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சி செய்தால் சோர்வு ஏற்படலாம். புதன் மற்றும் குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சு மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய ஆலோசனையுடன் முடிவு செய்யலாம். சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சி, தொடர்பு மற்றும் குறுகிய பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசுவதற்கும் பழைய தொடர்புகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். பண விஷயத்தில் வரவு இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். மாணவர்கள் படிப்பில் புதிய முறையை முயற்சி செய்யலாம். குறிப்பாக கடினமாக இருந்த பாடத்தை வேறு விதமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நண்பர்கள் அல்லது பழைய தொடர்புகள் மூலம் தகவல் வரலாம். உடல் நலத்தில் அதிக வேலை காரணமாக சோர்வு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சிக்கு பலன் கிடைக்கும். போட்டிகளில் முன்னிலை பெறுவதற்கும் பேச்சு மூலம் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் ஏற்ற நாள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் கல்வி, குழந்தைகள், படைப்பாற்றல் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதன் மற்றும் குரு உங்கள் ராசியிலேயே இருப்பதால் யோசித்து பேசும் திறனும் சரியான முடிவு எடுக்கும் திறனும் அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய அறிவை பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான சூழ்நிலை வரலாம். உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் மேலதிகாரிகளிடம் பேசும்போது தயக்கப்பட வேண்டாம். சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் குடும்பத்தின் ஆதரவும் கிடைக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதால் தேவையில்லாத பயணம் அல்லது எதிர்பாராத செலவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். தொழில் செய்பவர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகளை கவனிக்கலாம். பண விஷயத்தில் பெரிய தொகை ஒன்று செலவாகலாம். ஆனால் அது வீடு அல்லது குடும்பத்திற்கான தேவையாக இருக்கலாம். மாணவர்களுக்கு இன்று நல்ல நாள். நினைவாற்றல் மற்றும் புரிந்துகொள்ளும் திறன் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு நல்ல திட்டம் அமைக்கலாம். உடல் நலத்தில் தூக்கம் மற்றும் உணவு நேரத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு அறிவு, குடும்பம் மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு, குடும்பம் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். சூரியன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கேதுவும் உங்கள் ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் காரணம் தெரியாமல் மனதில் ஒரு விலகல் அல்லது சலிப்பு ஏற்படலாம். வேலை பார்க்கும் இடத்தில் மற்றவர்கள் உங்களை கவனிக்கும் சூழ்நிலை இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். குரு 12ஆம் இடத்தில் இருப்பதால் தொலைதூர தொடர்புகள் அல்லது வெளியூர் வாய்ப்புகள் மூலம் ஒரு புதிய பாதை தெரியலாம். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான பேச்சு இருக்கும். அழகு, ஆடை அல்லது வீட்டிற்கான பொருட்கள் வாங்கும் எண்ணம் வரலாம். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சிக்கு வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்கள் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து மீண்டும் ஆர்டர் பெறலாம். மாணவர்களுக்கு படிப்பில் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடு வந்தாலும் நீண்ட நேரம் நீடிக்காது. உடல் நலத்தில் மன அழுத்தத்தை குறைத்து ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் மன அமைதியையும் குடும்ப சூழ்நிலையையும் சமநிலைப்படுத்துவது முக்கியம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சி, தொடர்பு மற்றும் துணிச்சல் அதிகரிக்கும் நாள்.
சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் உங்கள் பேச்சு மற்றும் அணுகுமுறையில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கும் போது இது உங்களுக்கு சாதகமாக அமையும். சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வெளியூர் தொடர்பு, பயணம் அல்லது எதிர்பாராத செலவு ஏற்படலாம். புதன் மற்றும் குரு 11ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள், தொழில் தொடர்புகள் மற்றும் மூத்தவர்களின் உதவி மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலாம். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலைப்பளு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திப்பதில் பயன்பெறலாம். பண விஷயத்தில் வருமானத்தை அதிகரிக்க ஒரு புதிய வழி பற்றி யோசிக்கலாம். மாணவர்கள் தங்களுடைய முயற்சியை தொடர்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு இன்று பயிற்சி செய்ய ஏற்ற நாள். குடும்பத்தில் சகோதரர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கலாம். உடல் நலத்தில் அதிகமாக ஓய்வு இல்லாமல் செயல்பட வேண்டாம். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சி, தொடர்பு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பம் மற்றும் பண விஷயங்கள் முக்கியமாக இருக்கும். பணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவான திட்டம் தேவை. சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் அழகு, பயணம் அல்லது வசதிக்காக சில தேவையற்ற செலவுகள் வரலாம். செலவு செய்வதற்கு முன் உண்மையில் அது தேவையா என்பதை யோசிக்கவும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் வருமானம் தொடர்பாக நல்ல வாய்ப்பு உருவாகலாம். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தூரப் பயணம் அல்லது புதிய அனுபவம் மூலம் ஒரு முக்கியமான தொடர்பு கிடைக்கலாம். புதன் மற்றும் குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் உங்களுடைய அறிவு முக்கிய பங்கு வகிக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது உங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்லுங்கள். குடும்பத்தில் ஒரு முக்கியமான பண முடிவு எடுக்கப்படலாம். பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். மாணவர்கள் பேச்சு மற்றும் எழுத்து தொடர்பான பாடங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம். வேலை தேடுபவர்களுக்கு தொழில் தொடர்பான ஒரு அறிமுகம் மூலம் வாய்ப்பு கிடைக்கலாம். உடல் நலத்தில் உணவு மற்றும் தூக்கத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று பணம், தொழில் மற்றும் குடும்ப முடிவுகளில் தெளிவு தேவைப்படும் நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் மனதில் பல சிந்தனைகள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் பழைய அனுபவங்களை நினைத்து சில முடிவுகளை எடுக்கலாம். ஆனால் கடந்த காலத்தை வைத்து எதிர்காலத்தை முழுமையாக தீர்மானிக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு சந்திரன் இருப்பதால் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும். உங்கள் உடல்நலம், தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரலாம். சூரியன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக உங்களுக்கு முக்கியமான நாள். மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்பாட்டை கவனிக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு பொறுப்பு கிடைக்கலாம். புதன் மற்றும் குரு 9ஆம் இடத்தில் இருப்பதால் பெரியவர்கள் அல்லது ஆசிரியர்கள் மூலம் நல்ல ஆலோசனை கிடைக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது மற்றும் இயந்திரம் தொடர்பான வேலைகளில் கவனம் தேவை. பண விஷயத்தில் திடீர் செலவுகள் வரலாம். அவசரமாக பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். குடும்பத்தில் உங்களுடைய மனநிலையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் தெளிவாக பேசுங்கள். மாணவர்களுக்கு ஆழமாக படிப்பதற்கான நாள். ஆனால் மனதில் தேவையில்லாத குழப்பங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களை பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள். நிதானமாக செயல்பட்டால் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகிறார். அதற்கு முன்பு சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் காலை மற்றும் மதிய நேரத்தில் மனதில் சோர்வு அல்லது தனிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக பயணம், மருத்துவம் அல்லது தேவையில்லாத பொருட்கள் வாங்குவதில் கவனம் தேவை. பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சந்திரன் உங்கள் ராசியில் வந்து மூலம் நட்சத்திரத்தின் தாக்கம் தொடங்குவதால் புதிய விஷயங்களை தொடங்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கலாம். சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் பெரியவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தந்தை வழி உறவினர்களின் ஆலோசனை முக்கியமாக இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டாளிகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் பேசும்போது பொறுமை தேவை. புதன் மற்றும் குரு 8ஆம் இடத்தில் இருப்பதால் பணம் தொடர்பான ரகசிய விஷயங்கள் அல்லது ஆவணங்களை கவனமாக கையாளுங்கள். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் வாழ்க்கையில் உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களை கவரும். மாணவர்கள் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்வி தொடர்பாக புதிய தகவலை பெறலாம். உடல் நலத்தில் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.
மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பாதியில் செலவுகளை கட்டுப்படுத்துவதும். பிற்பகலுக்கு பிறகு புதிய சிந்தனைகளை சரியான முறையில் பயன்படுத்துவதும் முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 11ஆம் இடத்திலிருந்து பிற்பகலில் 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதனால் காலை நேரத்தில் நண்பர்கள், தொழில் தொடர்புகள் மற்றும் வருமானம் தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கலாம். ஒரு நீண்ட நாள் முயற்சிக்கு பண பலன் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தின் பழைய பண விஷயங்கள் அல்லது ஆவணங்கள் தொடர்பாக கவனம் தேவை. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதால் போட்டியாளர்களை சமாளிக்கும் திறன் இருக்கும். வேலையிடத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த ஒரு சூழ்நிலையை திறமையாக கையாள முடியும். புதன் மற்றும் குரு 7ஆம் இடத்தில் இருப்பதால் கூட்டாளிகள் மூலம் தொழில் வாய்ப்பு கிடைக்கலாம். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கலாம். பிற்பகலுக்கு பிறகு சந்திரன் 12ஆம் இடத்திற்கு செல்வதால் தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். மாணவர்கள் தனியாக அமைதியான இடத்தில் படிப்பது நல்ல பலனை தரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை கிடைக்கும். உடல் நலத்தில் தூக்கம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பாதியில் வருமானம் மற்றும் தொடர்புகள் சாதகமாகவும். பிற்பகலுக்கு பிறகு செலவு மற்றும் ஓய்வு தொடர்பாக கவனம் தேவைப்படும் நாளாகவும் இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பேசும்போது உங்கள் அணுகுமுறை மிகவும் முக்கியம். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய யோசனைகள் தோன்றும். ஆனால் அவசரமாக முடிவு எடுக்காமல் அதன் விளைவுகளை யோசித்து பாருங்கள். புதன் மற்றும் குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால் போட்டி மற்றும் வேலை தொடர்பான சவால்களை அறிவால் சமாளிக்க முடியும். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் பணம் மற்றும் உறவுகளில் வெளிப்படைத்தன்மை தேவை. ராகு உங்கள் ராசியிலேயே இருப்பதால் புதிய விஷயங்களை முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் எல்லா புதிய வாய்ப்புகளும் உடனடியாக நல்லவை என்று நினைக்க வேண்டாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் புதிய அறிவை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய துறையில் வாய்ப்பு கிடைக்கலாம். உடல் நலத்தில் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்தக்கூடிய நாள். ஆனால் முடிவுகளில் தெளிவு தேவை. மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் 9ஆம் இடத்திலிருந்து பிற்பகலில் 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். இதனால் நாளின் முதல் பகுதியில் உயர்கல்வி, பயணம், பெரியவர்களின் ஆலோசனை மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நல்ல சிந்தனைகள் உருவாகலாம். பிற்பகல் 3 மணிக்கு பிறகு சந்திரன் 10ஆம் இடத்திற்கு செல்வதால் வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். சனி உங்கள் ராசியிலேயே இருப்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் பொறுமையுடன் செய்து முடிப்பது முக்கியம். தாமதம் ஏற்பட்டாலும் முயற்சியை விட்டுவிட வேண்டாம். புதன் மற்றும் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதால் கல்வி, குழந்தைகள் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது தொழில் கூட்டாளி மூலம் ஆதரவு கிடைக்கலாம். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு, வாகனம் மற்றும் குடும்பம் தொடர்பாக சில செலவுகள் ஏற்படலாம். பண விஷயத்தில் பெரிய தொகையை செலவு செய்வதற்கு முன் 2 முறை யோசிக்கவும். மாணவர்கள் இன்று தங்களுடைய எதிர்கால படிப்பு குறித்து முக்கியமான முடிவு எடுக்கலாம். பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு தொழில் தொடர்பான ஒரு முக்கியமான அழைப்பு அல்லது தகவல் கிடைக்கலாம். உடல் நலத்தில் முதுகு மற்றும் உடல் சோர்வு போன்ற சிறிய தொந்தரவுகள் இருந்தால் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பாதியில் எதிர்கால திட்டங்களும். பிற்பகலுக்கு பிறகு தொழில் முன்னேற்றமும் முக்கியமாக இருக்கும். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசிபலன்கள் இத்துடன் முடிவடைகிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய முயற்சியும் நல்ல எண்ணங்களும் நம்பிக்கையும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இன்றைய நாள் அனைவருக்கும் மனநிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும். குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கட்டும். தொழில் மற்றும் வேலை வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். மாணவர்களின் கல்வி முயற்சிகள் வெற்றி பெறட்டும். அனைவருடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.